யாருக்கா? உங்க முன்னாடி தான் அக்கா தானே? வாங்க. உண்மைதான். குழந்தையா? மாமா. குழந்தையா? ஆமா மாமா. குழந்தையா எங்க பிடிச்ச அமைக்கல? எங்க பிடிச்ச அமைக்கிற? ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிற. குழந்தையா செஞ்சாதான் பொறுத்து பேசாம இருக்க. அப்பா போயிடுறேன். அது நல்லா பேசாம இருக்கு. அது இல்லை. அது இல்லைன்னா குழந்தையா குழந்தையா என்னது? வீடியோ எடுக்கல. இப்ப எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எடுக்கலன்னு வச்சுக்கிறேன். என்னங்க? ஆமா சும்மா எடுக்கிறனால ஒரு உத்தர முடியும். எடுக்காடி சொல்றேன். கீழே விழுந்துருச்சுல? ஆமாங்க. சரி மாட்ட தெரியுமா தெரியாது? பெரிய பிள்ளையாங்க வந்து வீட்டுல கொண்டைகளை மாட்டிக்கிறாங்க. ஆமா. சின்ன பிள்ளைகளுக்கு கட்டி தொங்க என்ன மணி? அது தெரியாம இருக்கிறதுக்கா போடுவாங்க. எனக்கு சின்ன பிள்ளை மாதிரி தான். ஆமாங்க. அதனால நான் வேணாம் பெருசா ஒரு மலப்பாரம் வெள்ளி பண்றத சொல்லி செய்யவா? அது சும்மா நடக்குது இல்லையே. படி என்னதான் ஆம்பளை எந்த பெண்கள் செய்யக்கூடாது. பெண்களுக்கு தமிழ்நாட்டில் தனி சிறப்பு இருக்கு. பெண்கள் நம்ம நாட்டுக்கு நினைவு சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம அடிக்கும் போது மட்டும்தான் நீ தூக்குறேன். என்ன அடிக்கும் போது? அடிக்கிறப்ப தூக்கணும். பாலியை தூக்கணும். சரி. நீண்டப்பா தூக்கணும். அப்புறம் தூக்கி வச்சு புடிச்சு அடிக்கணும். மற்ற விஷயத்துக்காடி என்னை கேட்காம தூக்கவே மாட்டேனே. உன்னோட ஓனர் தான் என்ன பாரு ஓனர். நீ லேபர். லேபர். நீங்க எப்ப தூக்க சொல்றீங்களோ அப்பதான் தூக்குவேன். ஆமாடா செல்லம். நீங்க எப்ப போட சொல்றீங்க அப்பதான் போடுவேன். கலவை இது முடிஞ்சோட சாயங்காலம் ஒரு கலவை போடுவோம். என்ன கலவை? அந்த கலவை தான் நீ கரெக்டா போடணும். சரியா போடுவேன். நீ சரியா போட்டது நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா அப்படியே போடுவேன். நம்ப முடியாது. தண்ணியை கூட ஊற்றி விட்டுறாங்க எனக்கு. ஆமா. அதனால நீ நல்லா ஆடுற. சொன்னதை ஒழுங்கா கேட்கிறேன். ஆமா. உன்னைய பார்த்தோன்னே லேபர் ஆக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். நான் தான் ஓனரு. என்ன ஓனரு? என் வீட்டு ஓனருங்கிறீங்களா? உனக்கே இன்னைக்கு நான் தான் ஓனரு. காதல் வந்து விட்டது. அப்படின்னா என்னங்க? காதல் பெயிண்ட் அடிக்கிற மாதிரி. ஏன் பெயிண்ட் ஞாபகத்துல இருக்கு? எனக்கு பெயிண்டிங் உன்னை பார்க்கும் போது இந்த பெயிண்ட் ஞாபகம் தான் எனக்கு வரும். இனி பெயிண்டிங் பாரு. நான் பெயிண்ட் பிரச்சனை தூக்கிட்டேன்னா இனி எல்லாம் தூக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுத்து ரெடி பண்ணோம் அவன் தூக்கி அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க.
அடுத்து இன்னொன்னு வச்சிருக்கேன். என்னது? அது இப்ப சொல்லக்கூடாது. சொன்னோம்னா அழிஞ்சு செஞ்சுட்டு போயிருவாங்க. அதனால எப்ப செய்வாங்க இருக்கிய? நீ வர்றப்பதான் நாளைக்கு நான் தான் நம்பத்தேன் போய் அடிக்க வரிசைக்கு நம்பத்தேன். அப்புறம் காதல் சொல்லுங்க வந்து விட்டது. எப்ப காதல் தெரியுமா? ஒரு புதுசா ஒரு காமெடி பண்றோம்ல, அது எதிர்பார்க்காம நம்ம சும்மா லைட்டா ஓரலாம் சொல்லிட்டு வருவோம். ஆனா அது கம்பெனி கொடுத்து நடிக்கணும். கூச்சப்படாம எதிர்படாம அது கம்பெனி கொடுத்து இந்த மாதிரி நடிச்சாத்தான் நம்மளுக்கு சரியா இருப்பாங்க. கொஞ்ச நேரத்துல நம்ம பண்ணதான் பண்ணுவோம். அதை விட்டு கொஞ்சம் நம்ம புதுசா ஏதாவது பண்ணுவான்னு போனோம்னு என்ன சரி இவர்கிட்ட அதுதான் பண்ணியான்னு வேற வழி இல்லை அப்படின்னு நம்ம பழசே பண்ணிட்டு போறத எல்லாமே ஒத்துழைப்பு கொடுத்ததுக்கு நன்றி. அருமை. இந்த மாதிரி ஒத்துழைப்பு கொடுக்குற ஆள் இருந்துச்சுன்னா அந்த சாக்குல கட்டி பிடிச்சுக்கிறியே யூடியூப் போடுறதுனால தூக்கிடுவேன். இதே ஒரு கான்செப்டா போயிரு கவலைப்படாது. ஆமா காதல் எப்படிப்பட்ட காதல் தெரியுமா? சொல்லுங்க. சொல்றேன் கேளு. என்னையா ஒரு பாட்டு பாடலாம் நினைச்சேன். என்ன பாட்டு? மனசுக்குள்ள வர மாட்டேங்குது. சொல்றேன். பூஜை கேட்டு பூவிது இந்த மாதிரி யூடியூப் எடுத்தாங்கன்னா சும்மாவே யூடியூப் எடுக்கிறாங்க லைட்டா புரிஞ்சுயா எல்லாத்தையும் தான் உங்க கதையை நீங்க சொல்றீங்க. ஆமா என் கதையும் சொல்றேன். அவங்க 4 பேரை சாட்சியா வச்சு 4 பேரை சாட்சி வச்சு சாட்சியாக வச்சு சொல்றேன். சொல்லு சொல்லு. அவங்கள நான் சாட்சி வச்சு என்ன அதானே பாக்கிறேன். ஒருத்தனோட பார்வையில் கட்டிய நீண்டு தம்பி என்னோட ஆசமா